ஐயா நம்ம போன கிளாஸ் வந்து லீவ்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இதை வந்து எப்படி செக்யூர் பண்ணணும் அப்படின்னா, க்ளூ இருக்குது இல்லையா? அந்த க்ளூவை எடுத்து இதில் அப்ளை பண்ணி வச்சுருங்க. நார்மல் கம்மு கிடையாது, க்ளூ சொல்லி விற்பாங்க இல்லையா? அது எடுத்து ஒட்டிக்கோங்க. அப்படி ஒட்டினீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அது வந்து ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த மெஹந்தி போட்டோம் இல்லையா? அது வந்து எடுத்துகிட்டு வராது. அது எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வைன்ஸ். ஸோ இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க அப்படின்னா கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கிளாஸ் லிங்க் இருக்குது, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அந்த ரெயின் ட்ராப்ஸ்னு சொல்லலாம், இல்லை ட்ராப்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது பேர் வந்து ரெயின் ட்ராப்ஸ். இதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு லைன் போட்டு அந்த லைனில் வந்து அந்த ட்ராப்ஸை கொடுக்கணும். லைன்லேருந்து நம்ம கிரிட்டிசைன் பார்த்துருப்போம் இல்லையா? சேம் அதே தான். ஸோ லைன்லேருந்து இழுத்து விட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இழுத்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இதுவுமே வந்து ட்ராப்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா? அந்த ட்ராப்ஸ் தான் இது. ஸோ இது வந்து மேலே இருந்து அந்த லைனில் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பண்ணணும். ஸோ இது இந்த மாதிரி சிங்கிள் லைன் போட்டு பண்ணிக்கலாம், இல்லைனா டபுள் லைன் போட்டும் பண்ணிக்கலாம், அப்படின்னா வேவ் லைன் போட்டு பண்ணிக்கலாம், ஜிக்ஸாக் லைன் போட்டு பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லீஃப் தான். ஸோ இந்த லீஃபை இந்த மாதிரி போட்டுட்டு டபுள் லைன் போட்டு அந்த டபுள் லைனுக்கு மேலே போட்டுட்டு அதை வந்து சென்டரில் ஒரு குட்டியாக லைன் போட்டு இழுத்து விட்டுட்டு அதை வந்து நீங்கள் போல்டு பண்ணிக்கணும். போல்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். இதை பற்றின டவுட் இருந்தால் என்கிட்ட தாராளமாக நீங்கள் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சிங்கிள் லைன் போட்டு அதில் ஒரு லைன் போட்டு அதில் குட்டியாக ஒரு சர்க்கிள் போடணும். அடுத்தது வந்து டபுள் லைன் போடணும். ஸோ அந்த மாதிரி தான் இது. இப்போ நான் போடுறேன் பாருங்கள். டபுள் லைன் போட்டுட்டு அப்புறம் இன்னொரு லைனுக்கு மேலே குட்டியாக ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் டாட் வச்சாலும் வைக்கலாம், அப்படி இல்லைனாலும் அப்படியே விட்டாலும் இந்த டிசைன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வேவ் லைன் போட்டுட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் நம்ம காஃபி பீன் பார்த்துருப்போம் இல்லையா? லாங் ப்ரெஸ் பண்ணி ரெண்டுமே வந்து கிட்ட இழுத்து விட்டோம் அப்படின்னா இது வந்து கரெக்டாகிடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் பண்ணுறேன். இது வந்து காஃபி பீன் சொல்லுவாங்க. ஸோ 2 ட்ராப்ஸ் போட்டுட்டு அதில் வந்து நம்ம அந்த காஃபி பீன் லீவு கொடுத்துடணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா இதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வைன்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிசைன் போடும்போது சைடில் இப்போ நம்ம ஒரு ஃப்ளவரை பேஸ் பண்ணி போகிற வந்து டிசைன்ஸில் வந்து இந்த வைன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இது வந்து பார்டருக்கு கூட யூஸ் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். பார்டர் டிசைன் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த பார்டரில் நீங்கள் இது கொடுத்தீங்க அப்படின்னா இது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வேவ் லைன் போட்டுட்டு ஒரு லைன் போட்டு அதில் ஒரு ஃப்ளவர் மாதிரியான ஷேப்பு தான் போடணும். நான் பென்னில் போடுறேன் பாருங்கள். ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஆஃப் சர்க்கிள் மாதிரி போட்டிங்கன்னா இந்த ஃப்ளவர் ஷேப் வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து லைன்ஸ் இழுத்து விட்டு ஒரு டாட் வச்சிங்க. அந்த லைன்ஸ் மேலே டாட் வச்சிங்க அப்படின்னா இது வந்து ஒரு டிசைனாக மாறிடும். ஸோ அந்த டிசைன் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பென்னில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பென்னில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தேர்டாக ஒரு டிசைன் போட்டிருக்கோம் பாருங்கள். சேம் அதே மாதிரி தான், ஆனால் இது வந்து கொஞ்சம் வளைஞ்சி வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு சேம் அதே மாதிரி சென்டரில் இழுத்து விட்டுட்டு அந்த இதை வந்து நீங்கள் போல்டு பண்ணிக்கோங்க. போல்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைனும் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நிறைய பேர் வந்து உங்களுக்கு அந்த டிசைன் வராமல் இருக்கலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ட்ரை பண்ணாமல் நம்மளுக்கு எதுவும் ஈஸியாக வராது இல்லையா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபெதர் வந்து நான் டபுள் லைன் போடுறேன் பாருங்கள். நான் பண்ணுறத நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைனில் அந்த மெஹந்தி டிப்பு இருக்குது இல்லையா? அந்த டிப்பை வந்து வச்சு அதில் நம்ம ஷேட் பண்ணணும். ஷேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபெதர் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் ட்ராப்ஸ் வச்சுக்கலாம். ட்ராப்ஸ் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து அதே வேவ் லைன் போட்டுட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இழுத்து விட்டிங்க அப்படின்னா இது ஒரு லீஃபில் வந்துடும். லீஃப் வந்துட்டதுக்கப்புறம் லைட்டாக 2 டபுள் லைன் போட்டுட்டு டபுள் லைன் ப்ளஸ் அந்த லீவ்ஸ் போட்டுட்டு அந்த லீவ்ஸ்க்கு மேலே நீங்கள் அதாவது அந்த லைன்ஸ்க்கு மேலே வந்து ஒரு ட்ராப்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லைன் அதாவது இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து சேம் அதே மாதிரி தான் ஒரு லைன் போட்டுட்டு அதில் ட்ராப்ஸ் போட்டுக்கோங்க. ட்ராப்ஸ் போட்டுட்டு அதில் ஒரு சிங்கிள் லைன் போட்டுக்கோங்க. சிங்கிள் லைன் போட்டுட்டு
திரும்பி ரிட்டன் ட்ராப்ஸ், ரிட்டன் லைன், ரிட்டன் ட்ராப்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது டிசைன் வந்து சிம்பிள் தான் இல்லையா, சிம்பிளாகவே இருக்கும். மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பென்சிலில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பென்னில், அதாவது மெஹந்தியில் ட்ரை பண்ணிக்கோங்க. அந்த சிங்கிள் லைனுக்கு மேலே நம்ம ட்ராப்ஸ் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சேம் அதே வேவ் லைன், அதில் ட்ராப்ஸ் கொடுத்துட்டு ரெயின் ட்ராப் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ரெயின் ட்ராப்பு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இதில் ட்ராப்ஸ் கொடுத்துக்கலாம். சேம் அதே மாதிரி தான் சிங்கிள் லைன் போட்டு அதுக்கு மேலே வந்து சர்க்கிள் கொடுக்கணும். இதுவும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு பென் ஆர் பென்சிலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெஹந்தியில் ட்ரை பண்ணலாம், நான் போடுற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதில் நம்ம வந்து இப்போது டிசைன் போட போகிறோம். ஸோ நீங்கள் வந்து டிப்பில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ளோ வந்து ஒரு மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டிப்பை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படின்னா ஒரு துணியை வச்சு இல்லை உங்கள் ஹேண்ட்லேயே தொடச்சிட்டு அதில் வந்து நீங்கள் திரும்பி ரிட்டன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து லீஃப் போட்டுட்டு அதில் 2 ட்ராப்ஸ் போடணும். ட்ராப்ஸ் போட்டுட்டு ட்ராப்ஸு லீவ், டபுள் ட்ராப்ஸ் லீவ், டபுள் ட்ராப்ஸ் லீவ் அந்த மாதிரி போட்டுட்டு சென்டரில் நீங்கள் இழுத்து விட்டீங்க அப்படின்னா இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை நீங்கள் போல்டு பண்ணாலும் போல்டு பண்ணிக்கலாம், அப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து டபுள் லைனில் ஸ்பைரல் போட்டுட்டு அதில் வந்து ட்ராப்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ட்ராப்ஸ் பார்த்துட்டு சிங்கிள் லைன், அதுக்கு மேலே வந்து டாட். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இந்த டிசைன் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டபுள் இது வச்சுக்கலாம். அப்படின்னா அந்த ஸ்பைரல் இருக்குது இல்லையா, அந்த ஸ்பைரலில் கூட நீங்கள் வந்து ட்ராப்ஸ் வச்சிங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டபுள் லைன் போட்டுட்டு அந்த டபுள் லைனில் வந்து சேம் அதே லாங் லீவ் கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் லைன் போட்டுட்டு, அதாவது நார்மல் லைன்ஸ் போட்டுட்டு முன்னிட்டு ஒரு லைன், அதாவது ஒரு லைன் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ தேர்ட் லைனில் போட்டிருப்போம் பாருங்கள், அதே மாதிரி தான் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லாங் ப்ரெஸ்ஸில் நீங்கள் வந்து டாட் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டபுள் லைன் போட்டுக்கோங்க. டபுள் லைன் போட்டுட்டு இப்போ அதில் வந்து நீங்கள் வந்து ஹம்ப்பு கொடுத்துக்கோங்க. ஹம்ப்பு கொடுத்துட்டு இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன்ஸ் வரும். நம்ம வந்து ஹம்ப்பு கொடுத்து கூட நம்ம வந்து இந்த டிசைன்ஸ் வந்து போடலாம், அதாவது வைன்ஸ் போடலாம், நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி நம்ம எப்படி கிரிட் டிசைன் பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, நீங்களே ஓனாகவே டிசைன்ஸ் நீங்களாகவே போடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ சேம் அதே மாதிரி தான் இந்த வைன்ஸும். நாம் வச்சு அந்த லீவ்ஸ் நான் சொல்லி தந்திருப்பேன் பாருங்கள், லீவ்ஸ் வச்சு ட்ராப்ஸை வச்சு இப்போ நான் போட்ட டிசைன்ஸை வச்சு நீங்களே டிஃப்ரெண்ட்டாக டிசைன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து ஹம்ப்பு கொடுத்துட்டு ஸ்பைரல் கொடுத்து ட்ராப்ஸு, அடுத்தது வந்து ரெயின் ட்ராப்ஸ். ஸோ இது 3மே கொடுத்துட்டு அந்த ஸ்பைரலுக்கு மேலே நீங்கள் வந்து டாட் வச்சுக்கலாம். ஸோ இந்த டிசைன்ஸ் பற்றி எதனா டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் என்கிட்ட கேளுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். ஆஃப் சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு டபுள் லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ரெயின் ட்ராப்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து போல்டு பண்ணிக்கணும். ஸோ டபுள் லைன் போட்டு போல்டு பண்ணிவிட்டு சிங்கிள் லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு லைன் போட்டு அதில் வந்து ட்ராப்ஸ் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் சும்மா உங்களுக்கு போட்டு காட்டுறேன், இது டிசைனுன்னு கிடையாது, நான் சும்மா போட்டு காட்டுறேன். ஸோ நான் போடுறதும் இல்லாமல் நீங்களாகவே ஓனாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு 3 டிசைன் 4 டிசைன் நீங்கள் போட்டு கூட சென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து வேவ் லைன் கொடுத்துட்டு அதில் வந்து நான் ரெயின் ட்ராப்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு அழகான டிசைன். நெக்ஸ்ட்டு அதே சேம் ரெயின் ட்ராப்ஸ் அதே மாதிரி வேவ் லைன் கொடுத்துட்டு அதில் வந்து ட்ராப்ஸ் கொடுத்துக்கிறேன். இதுவுமே வந்து ஒரு வைன்ஸ் டிசைன் தான். இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ வேவ் லைன், ஜிக்ஸாக்கு, ஸ்ட்ரைட் லைன், டபுள் லைன் போட்டு கூட நம்ம இந்த டிசைன்ஸை போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து டபுள் லைன் போட்டுட்டு அதில் வந்து லீஃபு ப்ளஸ் ட்ராப்ஸு அப்புறம் லைன் இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு லீஃபில் வந்து நம்ம ஃபில்லிங் கொடுக்கணும், ஒரு லீவ்ஸில் வந்து ஃபில்லிங் நம்ம கொடுக்க தேவையில்ல. ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். ஸோ சைடில் சவுண்டு எதனா வந்துச்சுன்னா கண்டுக்காதீங்க, சாரி. நெக்ஸ்ட்டு வந்து இதுதான். ஸோ இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு சேம் அதே லைன்ஸ் போட்டுக்கோங்க. லைன்ஸ் போட்டுட்டு இதுவுமே வந்து ஒரு வைன்ஸ் தான். ஸோ இந்த டிசைன்ஸில் எதனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் தாராளமாக கேட்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 டிசைன்ஸ் பார்த்துருப்போம்.
20 டிசைன் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தெரிஞ்ச டிசைன்ஸ் போட்டு எனக்கு நீங்கள் ஹோம் ஒர்க்காக சென்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு லைன் போட்டு அதில் லீவ்ஸ் போட்டுட்டு ட்ராப்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா நீங்கள் தாராளமாக வந்து சேர்ந்துக்கோங்க. கிளாஸு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இந்த கிளாஸ் பற்றி உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து என்கிட்ட குரூப்லேயோ இல்லை ப்ரைவேட்டாகவோ கேட்கலாம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பென்சிலில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.